ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 2.2ல் முதல் கொஸ்டின் பார்க்கலாம். எண் ஓர் இயல் எண் எனில் எந்த எண் மதிப்புகளுக்கு 4 எண் ஆனது 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும்? அதாவது எண்ணுனா இயல் எண் எழுதிக்கலாம். இயல் எண் 1லேருந்தே தொடங்கும். அப்போ 1, 2, 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கே 4 எண்ணுக்கு பதில் ஒவ்வொரு மதிப்பாக பிரதியிடும் போது கிடைக்கக்கூடிய ஆன்சரோட கடைசி எண் 6ல் முடியுமான்னு கேட்குறாங்க. அதாவது 26, 356 இந்த மாதிரி லாஸ்ட்டு 6ல் முடியுமான்னு கேட்குறாங்க. ஓகே, சால்வ் பண்ணலாம். எண்ணுக்கு பதில் இந்த மதிப்புகளை பிரதியிடலாம். ஓகே, 4 எண். இப்போ 4 எண்ணுக்கு பதில் முதல் 1ன்னு பிரதியிட போகிறேன். அடுக்கில் 1ன்னா அதோட மதிப்பு என்னது? 4 தான். இனி 4 எண்ணுக்கு பதில் அதோட அடுக்கில் 2 அப்படின்னு பிரதியிட போகிறேன். சரிங்களா? 4 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 16. இனி எண்ணுக்கு பதில் அடுத்த 3ன்னு பிரதியிட போகிறேன். 4 கியூபோட மதிப்பு 64. அடுக்கில் 3ன்னா 4 3 வாட்டி எழுதி பெருக்கணும். சரிங்களா? இனி எண்ணுக்கு பதில் 4ன்னு பிரதியிட போகிறேன். அடுக்கில் 4, அப்போ 4 வாட்டி எழுதி பெருக்கணும். பெருக்கினா உங்களுக்கு 256 அப்படின்னு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய மதிப்புகளை பிரதியிடலாம். இப்போ பாருங்கள், ஒற்றை எண் என்னது? 1, 3. இப்போ ஒற்றை எண்ணை பிரதியிடும் போது எனக்கு கடைசி எண் 4ல் முடியுது. பார்த்தீங்களா? அதே இது ரெட்டை எண் 2, 4 ரெட்டை எண். ரெட்டை எண்ணை பிரதியிடும் போது கடைசி எண் 6ல் முடியுது. அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாமா? எண்ணில் நம்மளுக்கு கொஸ்டினில் 6ல் தான் முடிய கேட்குறாங்க. அப்போ ரெட்டை எண்களை பிரதியிட்டால் மட்டும்தான் 6ல் முடியுது. எழுதிக்கலாம். எண்ணில் ரெட்டை எண் எனில் 4 எண் ஆனது 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும். Therefore n = ரெட்டை எண்கள். உங்கள் புக்கிலையும் ரெட்டை எண்கள் அப்படின்னு தான் ஆன்சரில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.